உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். திமுக அரசின் மெத்தன போக்கு காரணமாகவே வட மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு. ஆலங்குளத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தேமுதிக நிர்வாக இயக்குநர் திருமண விழாவிற்கு வருகை தந்த தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆலங்குளம் பகுதியில் நடைபெறும் 4 வழி சாலை பணிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அப்போது அவர் ஆலங்குளத்தில் பள்ளி, மருத்துவமனைகள், குடிநீருக்கு மத்தியில் அமைக்கப்படும் 4 வழி சாலையான இணைப்பு சாலை இல்லாமல் கருதப்படுவதால் பொதுமக்களுக்கு மற்றும் மாணவர்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்படும் என்றும் இதற்கு காரணமான நிலத்தடி பெரிய கோவில்களின் தொடர்ந்து விஜயகாந்த் அலுவலகத்தில் நிவாரண பொருட்களை அவர் செய்யாமல் செய்வதையே குறைக்கூட வேண்டும் என பேசினார். ஆனால் பல்வேறு ஊர்களில் திமுகவினரை பொதுமக்கள் சேர்த்து வீசியது சம்பவங்களும் அவர்களுக்கு விளம்பர பேனர்களை கிழிக்கும் சம்பவம். இதனால் திமுக அரசை மக்கள் 2026 தூக்கி எறிவது கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து கேள்விக்கு ஏற்கனவே நாங்கள் வலுவான கூட்டணியில் உள்ளோம். அதை கூட்டணியில் தேர்தலை சந்திக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து சாத்தனூர் அணை பொதுமக்களுக்கு முறையான அறிவிப்பு எதுவும் கொடுக்காமல் ஏற்கனவே நிரம்பியிருந்த அணையை திறக்காமல் நீரை தேக்கி வைத்துவிட்டு மொத்தமாக 1,68,000 கண்ணாடி நீரை திறக்கப்பட்ட நாளையே வட மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முழு காரணம் திமுக அரசுதான் என்றும் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து துஞ்சு கொண்டிருந்த அமைச்சர் துரைமுருகன் இப்போதுதான் விழித்துக் கொண்டு அப்படி எதுவும் நடக்காதது போன்று பேசி வருகிறார் என அவர் தெரிவித்தார். இன்னைக்கு நான் தென்காசி மாவட்டத்துக்காக எங்கள் கட்சியினுடைய திருமண விழாவில் எங்கள் கிளை செயலாளருடைய திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த கட்சியின் சார்பாக இன்னைக்கு தென்காசி மாவட்டம் முழுக்க நாங்கள் நடத்த இருக்கிறோம். அந்த வகையில் இந்த பக்கம் நாங்கள் கிராஸ் பண்ணும்போது தென்காசி டு ஆலங்குளம் இந்த 4 வழி சாலை எந்த அளவு ஒரு மோசமான ஒரு சாலைகள் அமைக்கப்பட்டு இருக்குதுன்றதை பார்த்தோன்னே நான் இங்கே இறங்கினேன். அந்த வகையில் உங்களை சந்திக்கிறேன். இங்கே நம்ம சாலைகள் அமைக்கிறது மக்களுக்காக தான். இந்த சாலை, இந்த 4 வழி சாலை யாருக்காக அமைக்கிறாங்க? இங்கே வாழ்கின்ற மக்களுக்காக தான் இந்த சாலை. ஆனால் இங்கே பார்த்தா மேம்பாலம் அமைச்சிட்டா இதை சுற்றி 3 ஸ்கூல் இருக்குது, சுடுகாடு இருக்குது, 3000 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய போக்குவரத்து கம்ப்ளீட்டாக துண்டிக்கப்படுகிறது. அப்படி இருக்கிறப்போ இந்த மேம்பாலம் யாரோட நலனுக்காக இந்த மேம்பாலம் கொண்டு வரப்படுகிறது என்ற கேள்வியை நான் கேட்குறேன் அரசாங்கத்துக்கிட்ட. இது வரைக்கும் 400 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுத்து சற்றேறக்குரிய 3 வருஷமாக இந்த சாலை அமைக்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு. இங்கே இருக்கின்ற வழித்தடங்கள் 38 வழித்தடங்கள் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேர் இங்கே உயிரிழந்திருக்காங்க. ஆக்சிடெண்ட்டில் கை கால் போயிருக்குது. தினந்தோறும் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ உயிர்கள் இங்கே பலி ஆகிட்டு இருக்காங்க. ஆமாம், 68 பேர். அது பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது. யாரெல்லாம் கை கால் உடைஞ்சிருக்கு, உயிர் போயிருக்கு, எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் இங்கே நடந்திருக்குது என்பதை ஒரு பெரிய பட்டியலிடக்கூடிய அளவு ஒரு தரம் இல்லாத ஒரு மேம்பாலம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை யார் செய்கிறாங்கன்னா பெரிய தம்பி அண்ட் சின்ன தம்பி அண்ட் அவங்க நடத்துகிற ஒரு மேம்பால பணிகள். இது முற்றிலும் நிச்சயமாக மக்கள் சார்பாக நான் இந்த இடத்துல இருந்து சொல்கிறேன். இது மக்களுக்கு எந்த அளவிலுமே பயனளிக்காத ஒரு மேம்பாலம். இது லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் கமிஷனுக்கும் கலெக்ஷனுக்காக மேம்பாலமான ஒழிய இங்கே வாழ்கின்ற மக்களுக்கான மேம்பாலம் கிடையவே கிடையாது. மேம்பாலத்தை அமைச்சிட்டு இப்போ இது சைடு இந்த 2 பக்கம்லாம் எப்படி போவாங்க? ஒன்று சுரங்க வழி பாதை போட்டு மக்கள் ஊர் பக்கம் போகிறதுக்கு வழி அமைக்கணும், இல்லை வேறு வழி பாதையை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். எதுவுமே இல்லாமல் வெறும் மேம்பாலம் அமைக்கிறதன் மூலம் ஒட்டுமொத்த மக்களினுடைய எதிர்ப்பை தான் இந்த மேம்பாலமும் இந்த ஆட்சியாளர்களும் சந்திப்பார்களே ஒழிய இதனால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை. எனவே அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், உடனடியாக இந்த மேம்பாலத்தை நிச்சயமாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிற அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு பண்ணுங்க. இந்த மேம்பாலம் அமைக்கிறதுனால இந்த சுற்று வட்டாரத்தில் மக்களுக்கு என்ன போக்குவரத்து இருக்குது, எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, இதனால் என்ன பலன், என்ன மைனஸ், என்ன ப்ளஸ் அப்படின்றத ஆராய்ந்து இந்த மேம்பாலத்தை நிச்சயமாக நீங்கள் தொடரணும். இல்லை என்றால் உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இதே இடத்துல நடத்துவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நான் தென்காசிக்கு வந்தபோது கனிம வள கொள்ளை நடந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி நேரடியாக எங்கெல்லாம் கனிம வளத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அங்கே போனோம் நாங்கள் நேரடியாக. ஆனால் அங்கே எங்களை அனுமதிக்கலை. அந்த அளவு இங்கே மக்களுடைய வளமை, இந்த பூமி தான் நம்மளுடைய வளமையை. இங்கே இருக்கிற கனிம வளம்
மணல் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கேரளாக்கு டெய்லி 2000 லாரிகள் டன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட வளத்தை பூரா பக்கத்து மாநிலங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த திமுகவினுடைய ஆட்சி. கேட்டால் எங்கள் திராவிட மாடல் ஆட்சின்றாங்க. திராவிட மாடல் ஆட்சி இங்கே ஒன்றுமே கிடையாது. இது மக்கள் விரோத ஆட்சியாக தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேம்பால பணி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த சரியான முறையில் திட்டமிட்டு இதை மறுபடியும் சீரமைக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேடம் 2026 தேர்தலில் உங்களோட கூட்டணி எப்படி இருக்கும் மேடம்? ஏற்கனவே நாங்கள் இருக்கிற கூட்டணியிலே தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் அதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் எங்கள் கூட்டணி தொடருகிறது. 26லையுமே நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்றத பல முறை நான் சொல்லிட்டேன். அதனால் அதில் மறுபடியும் எந்த குழப்பமும் கிடையாது. மேடம் உங்கள் தம்பி விஜய் இருக்கார்ல மேடம், இப்போ இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் நேரடியாக போய் உதவி செய்யாமல் அவரை கூப்பிட்டு உதவி செஞ்சுருக்காங்க. அது பல்வேறு விமர்சனங்கள் எப்படி இருக்குது? இதை பற்றி நீங்கள் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏதோ உதவி பண்ணியிருக்காருல்ல, அந்த வகையில் பார்க்கணும். இன்னைக்கு கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரியெல்லாம் நான் நேரடியாக போய் களத்தில் ஆய்வு செஞ்சுட்டு தான் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு தென்காசியில் அந்த அளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு விஜய் மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்காரங்களும் போய் மக்களுக்கு உதவி செய்யணும். எல்லா சமூக ஆர்வலர்களும் போய் உதவி செய்யணும். அந்த நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. எல்லா இடத்துலையும் விவசாயத்தில் பல லட்சம் ஹெக்டேர் அழிக்கப்பட்டிருக்கு. பல லட்சம் பேருக்கு இன்னைக்கு வாழ்வாதாரம் இழக்கப்பட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு அவல நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. எனவே லஞ்சம், ஊழல், டாஸ்மாக், போதைக்கு அப்பாற்பட்டு முதல்வர் கவனம் செலுத்தி மக்கள் பிரச்சனைக்கு நிச்சயமாக களத்துக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சொல்லாம திறக்கப்பட்டது 1,68,000 கண்ணாடி திறந்திருக்காங்க அதிகாலையில் 2 மணிக்கு. அதுதான் அங்கே நடந்தது. நான் விழுப்புரம், கடலூர் மாவட்டத்துக்கு நேரடியாக போனேங்க. விழுப்புரம் மாவட்டம் மழையால் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு. கடலூர் கொஞ்சம் பாதிச்சுது. ஆனால் ஓவர் த நைட் சாத்தனூர் டேமை எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்ததனுடைய விளைவு தான் பல ஆயிரம் கணக்கான வில்லேஜஸ்குள்ளே தண்ணி போயிடுச்சுங்க. இதனால் இன்னைக்கு சென்னையில் செம்பரம்பாக்கம் ஏரி திறந்தப்ப என்ன ஒரு அவலத்தை பார்த்தோமோ அதே தான் இன்னைக்கு சாத்தனூர் டேம் திறந்ததுனால ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டமே இன்னைக்கு தண்ணீர்ல மூழ்கி கிடக்குது. இது இந்த ஆட்சியினுடைய அவலத்தை சுட்டி காட்டுறது. இன்னைக்கு துரைமுருகன் கேட்டா நாங்க சரியானதா சொல்றோன்றார். கிடையவே கிடையாதுங்க. டேம் முழு கொள்ள அளவை எட்டிய வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார் அமைச்சர் துரைமுருகன். அப்புறம் தூக்கத்திலிருந்து விழிச்சவர் போல ஓவர் த நைட் மொத்த தண்ணியும் திறந்து விட்டா அப்ப எந்த முன்னறிவிப்பு இல்லாம எல்லா தண்ணியும் கிராமங்களுக்குள்ள போயிடுச்சு. அதனால தான் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இன்னைக்கு நடந்திருக்கு. இது தமிழக அரசின் முழு கவனக்குறைவு. அது மட்டும் கிடையாது, துரைமுருகன் சொல்வது போல எந்த அறிவிப்பு இல்லாம தான் அவங்க தந்திருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க. ரோட்ல உட்காந்து மறியல் பண்றாங்க, சேத்தை இறச்சிக்கிறாங்க அமைச்சர்கள் மேல. அது மட்டும் இல்லாம பேனர்கள் கிழிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக விழுப்புரமும் கடலூரும் இருக்குங்க. அது ஒன்றே இதற்கு சான்று. ஓகேங்களா?